அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் படிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி செய்யப்பட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் எல்லாருமே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டான நெருக்கத்திலே. நம்ம அநேகருக்கு இந்த நாட்கள்ல காணப்படுகிற காரியம் என்ன? நெருக்கம். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக நெருக்கம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக வேதனை, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக கஷ்டம், மனக்குழப்பம். அப்போ எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் என்றால் ஒருவேளை நீங்க இடம் என்று சொல்லலாம். இடம் இல்லை, நாம் தான் ஆலயமா இருக்கிறோம், நாம் தான் அந்த சபையா இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்றாய் கூடி ஜெபிக்கிற இந்த ஆராதனை நேரத்திலே, கர்த்தரை துதிக்கிற நேரத்திலே கர்த்தர் நமக்கு ஆலயத்திலிருந்து செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எதுக்கு சபைக்கு வரும்? சும்மா வீட்டிலே உட்காரலாம்ல? இல்லை, கர்த்தர் நம்ம இடத்துல பேச போகிறார். கர்த்தர் எப்படிலாம் நம்மை ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தர் எப்படிலாம் நம்முடைய ஜெபங்களை கேட்க போகிறார். அப்போது கேட்டு அவருடைய ஆலயத்திலிருந்து ஒன்றாய் கூடுகிற சபையிலிருந்து கர்த்தர் கேட்டு நம் ஜெபத்துக்கு மறுத்து அளிச்சுவார். ஆமென். பாருங்க, அவருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஏன் சபைக்கு வரணும்? நீங்க தான் அந்த ஆலயம் இல்லை, வீட்டுல இருந்து கேட்கலாங்க. இல்லை, சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. அந்த சபை கூடுதல் இருந்து நீங்க ஆலயமா இருந்து கர்த்தருடைய ஆலயமா இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட போகுது. கர்த்தர் அந்த ஆலயத்தில் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அந்த கூடுதல் மத்தியில் அவர் இருப்பார். இந்த இடத்துல இருப்பார்ல. நீங்க எங்க போட்டீங்களா? ரோட்ல போட்டா கூட சரி, வெளியில போட்டா சரி, எல்லாரும் ஒன்றாய் கூட்டுகிற அந்த இடத்துல கர்த்தர் இருந்து என்ன பண்ணுவாரு? நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தத்தை செவி கொடுப்பார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிச்சு. நெருக்கம் வராது என்று வேதத்தில் நாம் பார்க்கல. நெருக்கம் எல்லாருக்கும் வருது. ரொம்ப நெருக்கம் காலேஜுக்கு வருது. அவர் சொல்றாரு, முதலாம் வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, 4 வருஷம் மரண கட்டுதல் என்னை சூழ்ந்துபட்டது. மரண கட்டுதல். அந்த மரணம் என்கிற கட்டு நம்மை சுற்றி கொண்ட பிறகு பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் எப்படி சாகுறான்? ஆண்டாள சாகுறா இல்லை, ஆண்டாள மரணம் வரல. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தரால் மரணம் இந்த உலகத்துல வரல. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் செய்த பாவத்துக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் தான் மரணம்.
அந்த சம்பளத்தை யார் கொடுக்கிறா? யார் கொடுக்கிறா? அந்த பாவத்தின் எஜமானன் கொடுக்கிறா. பாவத்துக்கு யார் எஜமான? ஆண்டவரா? சொல்லுங்க பாருங்க. பாவத்துக்கு யார் எஜமானன்? சாத்தான். நீங்க யாருக்கு வேலை செய்றீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. நீங்க கர்த்தருக்கு வேலை செஞ்சா கர்த்தர் உங்களுக்கு கூலி கொடுப்பாரு. நீங்க சாத்தானுக்கு வேலை செஞ்சா சாத்தானுக்கு என்ன வேலை செய்றீங்க? பாவம் செய்கிறது சாத்தானுக்கு நீங்க செய்கிற வேலை. ஹல்லேலூயா. பாவம் எத்தனையோ விதமான பாவங்கள் இருக்கு. இந்த பாவத்துல மனுஷன் அப்படியே புரண்டு படுத்து தூங்கி உறங்கி வச்சு போட்டு என்னென்ன பண்ணிக்கொண்டு யார் என்ன பார்க்கல, இல்ல கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையா? சாத்தான் பார்க்கிறார். நீ செய்கிற அத்தனை தவறுகளையும் சாத்தான் பார்க்கிறான். நீ செய்கிற அத்தனை தவறுகளையும் சாத்தான் பார்த்துருக்கான். கர்த்தர் பார்க்கிறாரா? கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையோ? நீ செய்கிற பாவத்தை கர்த்தர் காணாமத போல அப்படியே போயிடலாம். ஆனா சாத்தான் உன்னிப்பா நீ என்ன பண்ண போற, என்ன பண்ற, என்ன பேசுற, என்ன மறைமுகமா மற்றொரு குரல் என்ன பேசுற, என்ன தீக்கான காரியங்களை யோசிக்கிற, உன் சிந்தனை என்ன இருக்கு எல்லாத்தையும் உன் கண்ணில இருந்து கண்டுபிடிச்சோம். சாதாரண ஒரு மெஜிஷியனை, சாதாரண ஒரு ஆளே ஒரு கண்ணை பார்த்துட்டு எதோ சொல்றாங்க. அப்ப சாத்தானுக்கு தெரியாதுன்னா உங்க கண்ணை பார்த்தா உங்க கண்ணில் இருக்க யோசனைகளை வச்சு கண்ணில் இருக்க அடையாளங்கள் வச்சு அவன் சொல்லுவாங்க என்ன யோசிக்கிறேன். அவனா டைரக்டா நீ என்ன யோசிக்கிறது தெரியாது. பாருங்க, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரபோகம் என்னை பயப்படுகிறது. ஆதார கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கட்டிகளுக்கு மேல் விழுந்து. ஏன் மரண கட்டிகள் விழலும்? நான் செய்த பாவத்தை நிமித்தமாக. ஹல்லேலூயா. அதுக்கு கொடுக்க போகிற கூலி யார் இடத்திலிருந்து வரும்? சாத்தான் இடத்திலிருந்து வரும். நாம் செய்கிற தவறுகளுக்கு ஏற்றபடி சாத்தான் கூலி கொடுக்கிறான். அந்த கூலியை தான் மரணம். மரணம் ஆண்டுக்கு வர ஆண்டுக்கு இருந்தா வந்துட்டு ஒரு காலமா நினைக்காதீங்க. மரணம் ஆண்டு உண்டாக்கல, உருவாக்கவில்லை. மரணத்தை ஏற்படுத்துறது நீங்க தான், நான் தான். ஹல்லேலூயா. நாம் செய்த மரணம், நாம் செய்த பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற the gift of the Lord is eternal life through Jesus Christ our Lord. நித்திய ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ பாதாள கட்டுகள் நம்மை சூழ்ந்து, மரண கட்டிகள் நம்மை விழுந்தது. கட்டுகள் எப்ப கட்டு வரும்? பாவம் செய்ய செய்ய அந்த சுற்றிலும் கட்டு. பாவம் செய்ய செய்ய பிசாசுன கட்டுவோம். பாவம் செய்ய செய்ய பிசாசுன கட்டிட்டே இருக்கும். நீ செய்யாத பாவத்தை கட்ட மாட்டான், நீ செய்த பாவத்துக்கு தான் கட்டுவோம். உன்னை கட்டிட்டு நாளுக்கு நாள் கட்டிக்கிட்டே இருப்பான். அந்த கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அவன் என் பிள்ளைகளே, ஆனாலும் ஆலயத்தில் எதுக்காக ஆலயத்தில் வரனா? ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது, ஆண்டவரே எனக்கு செய்யும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா கடமைக்காக நான் போன கடமைக்காக வந்தேன் இல்லை, நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணம் நீ சபைக்கு வந்ததுனாலதான். ஹல்லேலூயா. சபைக்கு வராம கொஞ்ச நாள் இருந்துட்டாரு, எப்படி சாவு உன்னை தேடி வருதுட்டு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தான் உண்மை. தேவ பிள்ளைகளே, சாவு தேடிட்டு இருக்கு. யாரை பிடிக்கலாம், யாரை விட அப்படிதான் பண்ணுங்க. அது சூழ்ந்து இருக்கு. மரண கட்டுகள் எல்லா இடத்துல இருக்கு. சாவு மனுஷனை சூழ்ந்து ஓடிட்டு துரத்திக்கிட்டே வருது. எப்போ ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ இவன் யாரோ இருந்தாங்க, அவங்க என்ன யாரோ மனுஷங்களே ஏமாங்கதான் இருக்காங்க. நம்ம அமைன்னு சொல்லுங்க, அமைன்னு சொல்லுங்க. எம்ம வந்து துரத்திக்கிட்டே வராங்க. அவர் எருமாட்டில துரத்துவார், காட்டறிவில துரத்துவார், என்ன மாட்டை துரத்துவாரு தெரியாது. ஆமென். ஆனா அதான் உண்மை. அந்த எமன் யாரு? அவன் தான் சாத்தான். துரத்திக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவங்கிட்ட தான் இந்த பவர் இருக்கு. ஏன் அவங்கிட்ட பவர் இருக்குன்னா நீ தான் கொடுத்த. உங்ககிட்ட பாவம் இல்லைன்னா அவனால உன்னை தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ இப்ப ஏன் மரிக்கிறாங்க? நல்லவங்க கூட மரிக்கிறாங்க. நல்லவங்க மரிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க முன்பாக செய்த பாவம், பாவத்தின் சம்பளம், செஞ்ச பாவத்துக்கு சம்பளம் கண்டிப்பா வாங்கி ஆகணும். அதான் சொன்னாரு,
அதனால சொல்ற, நீ அந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். அப்ப அந்த நாள்ல தான் இந்த டைமே உண்டாச்சு. அது வரைக்கும் டைம்ன்றதே இல்லை, டைம்ன்றதே இல்லை, வயசுன்றதே கிடையாது, மரணமே இல்லை. மரணத்தை எடுத்து சாப்பிட்டது நம்ம தான். ஹல்லேலூயா. மரணத்தை எடுத்து நல்லா இருக்கு, இந்த கனி புஸ்தகத்துக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், எல்லாமே அழகா தான் இருக்கும். ஜாக்கிரதை வேண்டாம், நமக்கு அது கர்த்தர் வைக்கல. மற்றவங்க வச்சாரா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருப்பா, நீங்க என்னன்னா பண்ணிங்கப்பா. நான் பண்ண மாட்டேன், நான் துணிகரமாக இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். கர்த்தரை வித்தியாசமாக படைச்சிருக்கார், வித்தியாசமான காரியத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். நீங்க தேடிங்க, நான் தேட மாட்டேன். கர்த்தருக்கு விருப்பம் தான், அவரே கொடுப்பாரு, கொடுக்கலாம் பரவாயில்ல. அமைச்சருங்க, அமைச்சருங்க, கர்த்தருக்கு எனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் தான் கொடுப்பாரு, அவரே கொடுக்க வேண்டாம் பரவாயில்ல. கர்த்தர் அவருடைய இஷ்டத்தின்படி நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் தப்பதனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. எத்தனையோ பாவம் செய்தேன், உம்மை நானே மறுதலித்தேன். எத்தனையோ பாவம் செய்தேன், உம்மை நானே மறுதலித்தேன். ஆனால் உம்மை நோக்கி கூப்பிட்டு எனக்கு உதவி செய்தருளுவி. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யும். மரண கண்ணீர் என்னை சுற்றிலும் விலகி வருகின்ற தேவைகளில் இயேசு தேவா எனக்கு இறங்கி உம் கிருபையால் பாதுகாத்தருளும். நீர் மாத்திரம்தான் என்னை காப்பாற்றி என்னை நடத்துகின்ற தேவனல்லோ. சாத்தானோ என் பக்கம் வந்தான், அவன் என்னையே தொட முடியாது. உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், இயேசு தேவா எனக்கு இறங்கும். உங்கள் ஆலயத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், இறங்கும் தேவா. சித்தம் போல என்னை என்றும் கர்த்தரே நீர் நடத்தும். சித்தம் போல என்னை என்றும் கர்த்தரே. அமைச்சர் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், பிரியனே. ஓ ஹல்லேலூயா. இதுவரை நீங்க காப்பாற்றினீர், இனிமேலும் நீர் பாதுகாப்பீர்.
நெருக்கத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அப்படி ஆலயத்திலிருந்து அவர் செவி கொடுப்பார். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபங்களின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்ம எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காத்து நம்மை நடத்தி அருளுகிற சர்வபல தேவனை கர்த்தர், நீ நம்புகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை காத்து உன்னை நடத்துவான். இந்த நாளில் கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டுடைய சட்டைகளை மறைந்து கொள்ளும்படி பாவத்தை விட்டு விலகி வந்து அவைகளிலே எனக்கு வேண்டாம், தீய யோசனைகள் தீய எண்ணங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். எத்தனையோ முறை நீங்க சொல்லியும் மறுபடியும் அதே காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. இந்த முறை கூட சொல்லுங்க, இந்த முறை கூட என்ன மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமீது அநியாயம் செய்தேன், கோபம் கொண்டேன், வீரர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, அநியாயம் செய்தேன். பாவங்களை விட்டு நம்ம விலகி வந்து பாவத்துக்கு நாம் அடிமையாராம, பாவத்துக்கு அடிமையாக சாத்தானுக்கு அடிமையாக அது அடிமையாராம அவைகளை கர்த்தரை பார்த்து வச்சு, நீங்க உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், உங்களுடைய ரத்தத்தினால் என்ன சுத்திக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும். மறுபடியும் உனக்கு விரோதமாக எந்த காரியத்தை நான் செய்யாதபடி, யோசிக்காதபடி, சிந்திக்காதபடி என்னை பரிசுத்தமாக்க. நீதான் என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழிகளை நடத்த வேண்டும். ஜெபம் கர்த்தரதை நமக்கு செய்து முடித்து நம்முடைய ஜெபங்களை கேட்கலாமே. சேர்ந்திருக்குமா? உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே அற்புதம் செய்திடுவேன், அதிசயம் நடத்திடுவேன்.
ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. Amen. Hallelujah. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தீமைக்கும் விலக்கி